ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான வால் டெக்கர் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் சார்ட் இந்த அளவுக்கு லென்த்தாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை நம்ம இந்த ஒயிட் சார்ட் மேலே ஒட்ட போகிறோம். ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இதில் ஜிக்ஸாக்காக ஒட்ட போகிறோம். சேம் பேக்ரவுண்ட் அதுக்கு யூஸ் பண்ண மாதிரியே தான் நம்ம இதுக்கும் ஒட்ட போகிறோம். அது வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுத்துட்டு நம்ம ஒட்டணும். இது வந்து அப்படியே ஒட்டுறோம் நம்ம. ஸோ இப்போ கீழே வந்துட்டு நம்ம ஒரு சார்ட் பேப்பர் சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கு பதில் நீங்கள் என்ன கலர் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே தான் நம்ம வந்து அதுக்கு பிளாக் கலரில் ஓல்டு வீடியோவில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணதுனால பிளாக் சார்ட் கொடுத்துருந்தேன் கீழே. ஸோ இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணாமல் பண்ணுறதுனால ஒயிட் சார்ட்டே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியாது இல்லையா? அதனால் ஒயிட் சார்ட்டே கொடுத்துட்டேன். இப்போது இதில் கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஒரு 20 to 25 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இது அந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க பேப்பரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 ஸ்டிக்கை மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன், 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை மட்டும். ஸோ அதை என்ன பண்ண போகிறோன்னாக்கா, இப்போ வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு வி ஷேப்பில் நம்ம அதில் ஸ்டிக் பண்ணிட்டோம்னாக்கா ஈஸியாக ஆணியில் வந்துட்டு மாட்டிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ஒட்ட போகிறேன். இது கொஞ்சம் நேரம் இப்போ ட்ரை ஆகட்டும். ஏன்னா இதுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் ட்ரை ஆகணும். அது ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஒரு உல்லன் த்ரெட் எடுத்து அந்த உல்லன் த்ரெட்டில் இந்த மாதிரி பாம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஆரஞ்சு கலரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீடியோவில் க்ரீன் அண்ட் எல்லோ கலர்னு உல்லன் த்ரெட் கொடுத்துருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து எல்லோ கலர் கிடையாது, ஆரஞ்சு கலரு. இப்போ ஆரஞ்சு கலர் என்கிட்ட உல்லன் த்ரெட் இல்லை, ஆல்ரெடி நான் செஞ்சு முடிச்சிட்டதுனால நான் உங்களுக்கு பிங்க் கலரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். பிங்க் கலரில் இந்த மாதிரி 2 ஃபிங்கரில் ஒரு 40 to 45 டைம்ஸ் நல்லா சுற்றிட்டு அதை நல்லா டைட்டாக நம்ம கட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த 2 கார்னரையும் ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம். நம்ம எத்தனை ரவுண்ட் சுற்றுறோமோ, அதாவது நம்ம எத்தனை முறை அதிகமாக சுற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பாம் நல்லா திக்காக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ இது 2 கார்னரையும் நம்ம ஃபுல்லாக வந்து த்ரெட்டை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அன்ஈவனாக இருக்கிற போர்ஷன்லாம் நல்லா கட் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா ஒரு ஷேப்புக்கு வந்துடும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஒரு பால் ஷேப்பில் இருக்கும் ரவுண்டாக. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து எந்த அளவுக்கு ஈவனாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை லைட்டாக உள்ளங்கையில் வச்சு ஒரு ரோல் பண்ணோன்னாக்கா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஷேப் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் இந்த 10 பாம்பமும் செஞ்சு வச்சுருக்கேன். 10 கவுண்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டு டார்க் க்ரீனில் எடுத்திருக்கேன். டார்க் க்ரீனில் லீஃப் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு 10 கவுண்டிங் எடுத்திருக்கேன். இப்போ உல்லன் த்ரெட் க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம இப்போ ஒரு 5 கவுண்டிங் கட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நான் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த லென்த்துக்கு 5 கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் லென்த்தாக நம்ம இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் காமிக்கிறோம் இல்லையா, இந்த அளவுக்கு நம்ம ஸ்டிக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பாம் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஷார்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உல்லன் த்ரெட்டை ஸ்டிக் பண்ண போகிறோம். க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ளூகன் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு ஒரு டூத் பிக்கோ ஏதோ வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஓரளவுக்கு அது ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கார்னரில் ஒன்று அந்த கார்னரில் ஒன்று நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 5 ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ த்ரெட்டை நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஆக்சுவலி தம்ப்நெயிலில் நான் ஆரஞ்சு ஃப்ரூட்டுன்னு போட்டிருப்பேன் உல்லன் த்ரெட்டில். உண்மையாகவே நம்மளுக்கு இந்த உல்லன் த்ரெட்டில் பண்ண அந்த பாம் வந்துட்டு நான் ஃபுல் டெக்கரும் பண்ணி முடிச்சுட்டு வாலில் ஹேங் பண்ணக்குள்ளே ஆரஞ்சு ஃப்ரூட் மாதிரியே தான் ஒரு டெக்கரேஷனுக்கு வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை ஆரஞ்சு கலர் உல்லன் த்ரெட் இல்லைனாக்கா ரெட் கலர் யூஸ் பண்ணுங்கள். ரெட் கலர் கூட பார்க்குறதுக்கு செர்ரி ஃப்ரூட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பாம்பாமை அங்கங்கே ஒட்டிடலாம். மொத்தம் 5 பண்ணியிருக்கோம் இல்லையா, 5 பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த சைடு லென்த்தாக இருக்கிற த்ரெட்டில் வந்துட்டு 3 பேர் ஒட்டிடலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு லென்த் கம்மியாக இருக்கிற த்ரெட்டில் 2 பேர் ஒட்டலாம். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாம்பாமை ஒட்டிட்டு அதுக்கு மேலே 2 லீஃப் வந்து இந்த மாதிரி பேராக ஒட்டிகிட்ருக்கேன். அதுலேயுமே அந்த பாம் வந்துட்டு ஒரு பக்கம் ஹைட்டாகவும் ஒரு பக்கம் ஹைட் கம்மியாகவும் ஒட்டியிருக்கேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். ஸோ மொத்தமாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒட்டி முடிச்சிட்டோம் எல்லாமே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு க்ரீன் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டோன் கொஞ்சம் ஒட்டிக்கலாம் அது மேலே. ஏன்னா அந்த லீவ்ஸ் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் அப்படியே ராவாக தெரிஞ்சது இல்லையா? ஸோ அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோனு 5 பேர்லேயும் ஒட்டிடலாம். ஸோ ஸ்டோனை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப் பண்ண போகிறோம். என்னென்னா டூத் பிக் வச்சு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி அந்த லீஃபில் சென்டரில் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்மளோட ஆரஞ்சு ஃப்ரூட் வால் டெக்கர் ரொம்பவே அழகாக ரெடியாக இருக்குது. நான் வாலில் ஹேங் பண்ண பிக்சர் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on next video. Bye.